வணங்குகிறேன். என் வாயில வரல, வரல, என் வாயில வரலம்மா. வரல. இருடா சொல்லிடா. எங்க அம்மா சொல்றாங்கடா பையா, ஐயா நீ அரசாங்க வேலைக்கு போறியே, நீ ரொம்ப டீசென்டா போனடா ராஜா. அப்பதான்டா உன்னை ஊர்ல இருக்கிறவங்க 4 பேர் மெரிப்பாங்க. அடையாடுறவன் ஊருக்கு 4 பேர் உன்னை மதிப்பாங்க. 4 பேர் என்ன மெரிக்கணும், 4 பேர் உன்னை மதிக்கணும்டா. நான் எப்படிமா போறேன்னு கேட்டேன். எங்க அம்மா சாக்கல்ல போய் தண்ணி ஊத்தின்னு போக சொன்னாங்க. சாக்கடியா? சாக்கடை சொல்றீங்க, அந்த சாக்கடை எப்படி இருக்கும் உனக்கு செய்யாது, தெரியாது. முதல்ல 2 பானை வைப்பாங்க, ஒரு கீஞ்சு போன கோணி கட்டுவாங்க, ஒரு டப்பா ஒண்ணு போட்டாங்கன்னா சாக்கடை. அதுதான் சாக்கடை. குளிக்க ரொம்ப கடத்துக்கு வசதி இல்லம்மா, கிடையாது. நான் வாங்கிக்கின்னு போற சம்பளம் பாதி வெயிலே பாதி கண்ட்ரைக்கு வாங்கிக்கிறாரு. மிச்சி மீதி எடுத்துக்கின்னு போனா 12 மணிக்கு தான் கடை திறக்குறாங்க. அப்படியா? அதுக்கு முன்ன போனாக்கா 145 ரூபாய் குவார்டர், 180 ரூபாய். ஒரு கிளாஸ் ஒரு வாட்டர் கேனோட 200 ரூபாய் சரியா போச்சு. நீ வாங்கிட்டு வர சம்பளம் பாதி வயலே கொடுத்துட்டு வரியே, வாங்கி அந்த குத்தத்தோட பாத்ரூம் கட்ட முடியுன்றாங்க. ஏமா வீட்டுல தண்ணி இல்லையே, எங்க போய் தண்ணி ஊத்திக்கிட்டுன்னு கேட்டேன். போய் மோட்டர் ஐத்திரா பையா, பைப்புல தண்ணி வந்து ஊத்திக்கின்னு வாடா. நான் குடுகுடுன்னு அடி போய் கிணத்துல இறங்கி பெட்டு பத்துல மோட்டர் புடிச்சு ஐத்துக்கு நிக்கிறேன். அப்ப கூட தண்ணி வரலையே. தண்ணி வரும். எங்க அம்மா தான் மோட்டர் ஐத்துனா தண்ணி வரும்னு சொன்னாங்களே. எங்க அம்மா என்ன ஒரு 2ஆம் கட்டனா வந்துட்டாங்க. அப்படியா? நான் ஒரு வாத்து சூத்து தெரியாது, தெரியாதவே நான் ஒரு 2ஆம் கட்டம். எங்க அம்மா சொல்லுவாங்க, தப்பு தேவை கூட பூசு வேலை ஆகாது கூட்டான போய் நிக்காதுரா. ஆமா, நான் கண்ணு போட்டுருவோம். கண்ணு போடணும் சொல்லுடா. நான் கெடேரி போடுவேன், சேங்கன்னு போடுவேன். நீ ஒண்ணு போட மாட்டேன், பாத்து கடை உன் மேல கண்ணு வச்சுன்னு சொல்லிருப்பாங்க. நான் வீட்டுக்கு போன உடனே எங்க அம்மா 3 வீட்டு கூட பிடிங்கி எனக்கு சுத்தி போடுவாங்க. ஏன்னா அவ்வளவு டிஸ்ட் இருக்குல்ல உன் மேல. ரொம்ப அழகா வெளியே சொல்லாத. பயமா இருக்குடா, சொல்லுடா. எங்க அம்மா என்ன தேடிக்கின்னு வராங்க. ஒருவேளை என் பிள்ளைய காத்துக்கு இருப்பா 5 கிணத்துக்குள்ள சொரிய பிடிச்சா கண்டிப்பா போன பையன் ஆளை காணுமே. எங்க அம்மா தேடிக்கின்னு ஓடியாத்து. என்னடா தண்ணி ஊத்திக்கின்னு வாட கிணத்துல இறங்கி மோட்டர் ஐத்துக்கின்னு இருக்கு. எப்படித்தான் இந்த கழுவுட்டுல போய்க்க போறியோ, நீ எப்படிதான் இந்த கலியுகத்தில் போய்ப்பியோ? நாளுக்கு நாள் கழுவுட்டு மாறுது, நாளுக்கு நாள் கலியுகம் மாறிக்கொண்டு இருக்கு. இப்படியும் ஒரு புள்ள கீழியாரா இருக்கு. கிணத்துல இருந்து மேல ஏறி வாடா ராஜா. ஏறி வந்து நேரா குடோன்னு உள்ள போடா. எங்க பாரு குடோனு? மணி தவறா நினைக்காதம்மா. எங்க பம்ப் செட்டுக்கு வாசிட்டு இந்த பக்கம் பார்த்த மாதிரி கட்டிக்கிறேன். பம்ப் செட்டு உள்ள போடா பையன். கிணத்துல இருந்து மேல ஏறி வந்து பம்ப் செட்டு உள்ள போலான்னு போனா இந்த குடோனு இட்டுக்கு எங்கப்பா? அங்க பம்ப் செட்டுமா ஒரு குண்டு பழுப்பு போடக்கூடாதா? எங்க குடோனு உள்ள எங்க அம்மாவை கேட்டா இது பீசு பூச்சி. எங்க பீசு பூச்சி? குடோனு உள்ளக்கிற பழுப்பு. சரியா சொல்லி நாளைக்கா சேர்த்து பட்டு வாங்கி அந்த போடலாம்டா. சேர்த்து டவுனே வாங்கி வந்துறியா? அங்க தான் சேர்த்து கடைக்குதா, ஹோல்சேல் கடை. ஆமா, ஹோல்சேல் கடை இருக்கு. அந்த கடையில இருந்து வாங்கி அந்த போடலாம்டா. நீ உள்ள போய் ஐத்துறாங்க, உள்ள சாட்டு இருக்குதாங்க, அத ஐத்துனா தான் தண்ணி வந்து வீயும். ஆமா, நான் ஓடின வேகத்துல ஓடி போய் செகப்பட்டு ஐத்துனமா தண்ணி வராது. பக்கத்திலேயே பார்த்து பச்சை பட்டு ஐத்துறாண்டா. நான் ஓடி போய் பச்சை பட்டு ஐத்துனேன். சரி, அப்ப கூட தண்ணி வரலமா. அப்ப தண்ணி வரலையா? தண்ணி வரலனா செய்தே அவன் அன்னைக்கு தான் சப்புல மாத்துவானா. டேய், லைன் மாத்தி கொடுப்பாங்க. அதான் 3 லைனா ஆக்கிட்டு 2 லைனா ஆக்குவானா. ஆமா, அந்த 2 லைனா இருக்கும்போது மோட்டர் விட்டா இந்த மோட்டர் காயில போடுமா. எங்கப்பா? கிணத்து உள்ள நீருமையும் மோட்டர். நீ வந்து என் காலு மேல படுறாண்டாங்க. சரி, நான் போய் எங்க அம்மா காலு மேல பட்ட உடனே எங்க அம்மா கோக்கல் பவுடர் அடிச்சு எங்க அம்மா பூ வச்சு விட்டாங்க. இந்த தெருவே ஓடி அந்த பாரு ஓடி வந்து என்ன பார்த்த உடனே நாயெல்லாம் வீட்டு உள்ள ஓட்டு. கேட்டா அதே நம்மள கூட பெரிய நீ ஏதோ கட்சி தொங்கிடுது எங்கடா நம்மள கட்சி குடும்பம் என்ன ஓடு எல்லா நாயும் வீட்டு உள்ள ஓடுது. அதே வாட்டியே ஓடி அந்த நான் பால் கறக்க போன பாவன்ற மாதிரி ஆயி போச்சு. என்னடா சொல்றேன்? என் வீட்டுல ஒரு பசுமாடு ஒண்ணுக்குதுமா இருக்கு. அந்த பசுமாடு கணுக்குட்டி இல்லாத பால் கறக்குது. கமலம் கறக்கு. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உடல் சரியில்லை. பால் கற வர நேரம் ஆயி போச்சு. ஆச்சு, போய் பால் கறந்து ஊத்துறாங்க. நான் முன்ன பின்ன பால் கறக்கலமா. கிடையாது, நின்னுக்கிட்டு கறக்கத்தா உட்காந்து கறக்கத்தா? 10 கறக்கத்தானே. 10க்கு எப்படிமா பால் கறப்பேன்? என்னது வாயை போட்டு உரி தம்பி சொல்லடா. இந்த வாயை போட்டு உரிஞ்சா அந்த பாலை யாரா வாங்கி குடிப்பாங்க?
நம்ம மகளிருக்கு இவ்வளவு லோன் வாங்கி வாங்கணும் அம்மாட்டே. ஆமா ஏண்டா உனக்கு கூட லோன் தராங்க. ஆம்பளை நம்பி யாருமா இப்ப லோனு தரான்? அதானே பெண்களுக்கு தாமா முதலிடம். ஆமா 20 பேர் சேர்ந்து ஒரு குழு ஏற்பாடு பண்றாங்க. முதல்ல 20,000 வாங்கி தராங்க. கரெக்டா கட்டினாக்கா 30,000 வாங்கி தராங்க. ஆமா அப்புறம் 50,000 வாங்கி தராங்க. அவங்க 50,000 கொடுக்கட்டும் போதும் கட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அந்த 19 பேரு ஒண்ணு சேர்ந்து வந்து ஊட்டான ஒரு கேள்வி கேக்குறாங்க. அப்படி என்னடா கேக்குறாங்க? அன்னைக்கு ஆம்பளை முன்னாடி 2 பேர் சிங்கின வந்தீங்களா பணம் வாங்க டாட்டா ஏசில ஏன் கட்டணும் அறிவில்ல உங்க செலுமுத்த அறக்கும் இந்த பாய்க்கத்து கூட இவங்க செத்து புள்ளாண்டி. அந்த 19 பேர் வாயில என்னன்னா வந்து ஆளுக்கு ஒண்ணு கேக்குறாங்க வாய்க்கு வந்தபடி. அது உட்காந்துக்கு அந்த முனிமாக்கா கேக்குது காலையில ஒரு வார்த்தை என்ன சொல்றது? நேற்று ஆட்டாட்டு வீட்டுக்கு வந்து பசி எடுக்குது சாப்பிட்டு போய் குழுவுக்கு காசு கட்டலான்னு ஒரு பிடி சோறு போட்டு கத்திரிக்காய் கார குழம்பு வச்சுட்டு போயிருந்தா என் முன்னாடி ஏறி வேலைக்கு சரி கத்திரிக்காய் கார குழம்பு ஊற்றி ஒரு புடி அள்ளி வாயில வைக்க போறேன். அந்த அக்கா வந்து கேக்குது உள்ள பியாரா துணு ஏன் கட்டிட்டு வந்தா துணுச்சு அது யாரும் அழுகி போடுவாங்களா? அது முனிமாக்கா கேக்குறாங்க. முனிமாக்கா கேக்குறாங்க. அந்த 50,000 வாங்கி நேரா சேப்பத்தில் சந்தைக்கு போனேன். என்ன தருவுக்காரு பார்த்தாரு. வா ஆட்டக்காரு என்னப்பா தூரம் வந்துக்கிறீன்னு கேட்டாரு. ஒரு மாடு ஒண்ணு ஓணும் மாடு கேட்டேன். பாப்பா நான் வாங்கி தரேன்னு எடுத்துக்கிட்டு போனாரு. அவர் 2 வேளை பாலை மடி கட்டி போன காசுல அடிச்சு ஓட்டி அதுக்குறாமா. அப்படியா? பாக்கத்துக்கு மடி பேசாக்குதுமா இருந்தது. இது காலையில 5 கறக்குண்டா. இது போயிதுக்கு டப்பா 2 ரூபாண்டா. டப்பா ரொம்பிச்சா எங்கம்மா டப்பா 2 ரூபா ஏண்டா? காலையில 1 லிட்டர் கறக்குது. போயிதுக்கு 500 பால் தாமா கறக்குது. அதை என் தலையில கட்டி 50,000 வாங்கிட்டு போட்டு போச்சு. அவன் போனா கூட பரவாயில்லம்மா. ஓட்டுக்கு அனுப்பிட்டு அனுப்பிச்சு கொடுத்துக்கிறாமா. ஒட்டுக்கு அனுப்பிட்டியா? அது எப்படிடா ஒட்டுக்கு அனுப்பிட்டீங்கன்னா தெரியாதுடா. நல்லா வியாபாரம் பண்ற வியாபாரி கம்பளம் கறக்குற மாடு நல்லா மடிக்கால காம்பு கட்டா பார்த்து வாங்கின்னு வருவாரு. தாய் செத்து போன இளங்கனு குட்டி சந்தையில வைப்பான். அத வாங்கி அந்த சப்ப அடிச்சு இது போன மாசம் தான்டா போச்சு. இது ஓட்டிக்கின்னு போடா உன் ஊடு எரியும். உன் வீட்டுல வேலைக்கு எரியும். உன் புண்ணியத்திலேயாவது வியாபாரி என் ஊடு எரியட்டும். உன் புண்ணியத்திலேயாவது என் வீட்டுல வேலைக்கு எரியட்டும் அப்படின்னு கவுத்து குச்சி என் கையில குத்து போய் அந்த புளி மாத்தாண்ட நில்லு நான் மாட்டுக்கார சமாதானம் படிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட மாட்டை புச்சு குத்துட்டாரு. நான் புச்சுக்கு போய் அங்க நின்னுட்டேன். எல்லாம் பேசியாச்சு 50,000 குடுறான்னு வாங்கிக்கணும் வந்து அவர் கட்டிட்டாரு. சரி ஓட்டிட்டு வந்து கர்நாத்தா இந்த மாரி கறக்குதுமா. அவரு போனா போட்டோம். நீ தான் மாடு மாடு இல்லம்மா ஒரு பேச்சுக்கு சொல்றமா. அங்க எப்படி பால் கறணும்னு காட்டுறேன். சரி மாட்டோட போய் சுத்தி வரேன். முன்ன பின்ன பால் கறக்கலையே இன்னைக்கு கறக்கத்தா உக்காரக்குன்னு கறக்கத்தா அதானே அவனு சுத்தி வந்து போய் அடுக்கு சட்டி தீய வச்சுட்டு அடுக்கு சட்டி தனியா அள்ளி அந்த அந்த ஆடுக்கு தட்டுக்கிற தண்ணி மாடியில் அடிச்ச பாவம் அந்த மாடு விட்டுட்டு ஒரு உதை நான் ஒரு பக்கம் அடுக்கு செட்டு ஒரு பக்கம் மூளைக்கு ஒருத்தர உருந்து கிடக்கணும். அன்னைக்கு இறங்கு தாம அன்னைக்குல இருந்து காலை சேர வச்சு நடக்க முடியல. காலை கடனை சாயங்கால கடனை முடிக்க முடியல. நான் நாடு ஏறிக்கு போறதாக்கு கேட்டாங்க போறேன். அங்க போனா தான் யாரும் இருக்க மாட்டாங்க. நான் போய் அவசரமா உக்காரலான்னு உக்காந்தா அமர்த்தா எனக்கு முன்ன இதான் உக்காரு. என்னால ஒண்ணுமே முடியல. பஸ்ல ஏறலாம் நிக்க முடியல. சரியான கூட்டம் ஏறுறாங்க. நான் போய் கம்பி பூச்சி நின்னுக்குன்னு வரேன். டிரைவர் நல்லா ஓட்டிக்கின்னு வர்றாரு. கண்டிப்பா வேகத்தடை வந்தா டிரைவர் பிரேக் அடிக்கிறாரு போடுவாரு. நான் எதிர்க்கிற ஆளு மேல போய் மூட்டுருத்தாக்கு. சரி எதிரில் இருக்கிறவங்க என்ன பார்த்து கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? மலை மோடு மாரி எத்தான மூட்டுறீங்க வயிற்றுக்கு என்னடா தூண்டு ஜெலுமத்தை வச்சிருக்க கூடாது. அப்படி நேரம் ஆர்மி கோட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போட்டோமா. அங்க போன உடனே எம்ஜிஎஸ் வார்டுல சேர்த்துட்டாங்க. அந்த வார்டுல சேர்த்த உடனே டாக்டர் எல்லாம் ஓடியாடுறாங்க. என் பெட்டை சுத்தி வந்து ஆலோசனை பண்றாங்க. நம்ம படிச்ச புஸ்தகத்துல கூட இல்லையப்பா. சரி என்ன மலமோடு மெரிக்குது. இந்த வெட்டி எடுத்து தாக்கி எடுத்து இதை ஓரமான கேக்கு தானும் தெரியும்.
என்னடா டஸ் புஸ்ன்ற அந்த டாக்டர் இந்த டாக்டர் கேக்குறாரு நான் படிச்ச புத்தகத்துல கூட இல்ல சார் இந்த பேஷண்ட வீட்டுக்கு அனுப்பு அடுத்த வாரம் மெட்ராஸ்ல இருந்து பெரிய டாக்டர் வராரு அவர் வந்த பிறகு ஆலோசனை மீட்டிங் போட்டு ஆபரேஷன் பண்ணலாம்னு துரத்திட்டாங்க அனுப்பிட்டாங்க எங்க ஊரு எங்க தெருவுல கட்சியாக்கு கடைசியா இருக்கு வெடிகால டீ கடிக்க போலான்னு ரோட்ல இறங்கி நடந்து வருவேன் எங்க தெருவுல இருக்கிற தாய்மாருக்கு வாசல்ல சாணம் தெளிப்பாங்க ஆமா காலையில என்ன பார்த்த உடனே அண்ணன் கூட தெருவுல வச்சு என்ன திட்டிக்கினே வீட்டு உள்ள திட்டுறாங்க நல்லவனெல்லாம் நாடு வந்து வாரிட்டு போகுது காலங்காத்தால அண்ணன் கூட மாதிரி ஆட்டுக்குன்னு ரோட்டா இவனை தூக்கிட்டு போறியே அந்த பாவி இவன் மண்டபம் எங்க வச்சுக்கிறான் எல்லாரும் என்ன திட்டுறாங்கம்மா வச்சிருக்க கூடாது போன வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில 9 மணிக்கெல்லாம் கரண்ட் கம்பத்துல ஏறி மைனும் புஷ்டமா வச்சிருக்க கூடாது காலையில 9 மணிக்கு ஏறி புடிச்சவன் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் 1000 புடிச்சு தூக்கிட்டு அன்னைக்கு தான் சடோனம் என்னடா கரண்ட்ல கை வச்சா நம்ம உயிர் போலி இந்த ஜெல்மத்தியா வச்சிருக்கணும் அவங்க வீட்டுல போய் கவுரி எடுத்துக்கணும் மரத்துல சுருக்கு போட்டு மரத்து மேல ஏறி கைத்துல சுருக்கு மாட்டிக்கணும் மரத்து மேல இருந்து குச்சிக்கமா அப்புறம் உயிர் போச்சா இல்லையா காலம் வச்சுக்கிச்சுமா அது முருங்க காலம் பாவி முருங்கலை போட்டாட உயிர் போவோம் ஆவேசத்துல போய் போட்டா அது புளியும் கலையா வேப்பம் கலையாது தெரியலமா அது காலம் வச்சுக்கிச்சுமா இது மேல என்னால பொறுக்க முடியாது ஏமா என்ன பண்ண போறேன் வெடிகால 5 மணிக்கெல்லாம் போய் கறிக்கடையானு போலான்னு போறேன் வாய் மசூதிக்கு போய் வருவாரு கோயம்புத்தூர் மசூதிக்கு தொழுகைக்கு போய் வந்த உடனே எடுத்துக்குவாரு என்னத்த கட்சி ஒண்ணு எடுத்துக்குவாரு அல்லா அக்பர் அல்லா பிஸ்மல்லா அல்லாஹி அல்லாஹ் அக்பர் அவர் ஆர்த்தி என்ன காக்காய்க்கு போட்டுருவாரு அப்படியா அது போன பக்கத்து காலத்துல தேவையில்லாத காய்ச்சி பார்க்க வேண்டும்